ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை பண்ணலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்கட்டு பெயின் தர மாதிரி தெரிஞ்சேன். ஐ எம் ரியலி சாரி, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்களை பண்ணலாம். இப்போ நம்ம ஹவுஸில் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஹவுஸில் காட்டினோம். இப்போ நம்ம சுகா, நம்ம ஜேகோப்பு, ஜென் இவங்க 3 பேருமே ஹல்ல உட்காந்துருக்காங்க. டின்னருக்கு என்ன பண்ணலான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஆரமும் நம்ம ஃபிலிக்ஸும் லென்டர் ஆகிறத நோட் பண்ணிவிட்டு ஜின் அப்படியே நேராக போய் ஆராம் கிட்ட நிற்கிறாரு. ஏன்னா ஆராம், எல்லாருக்குமே ஸ்மூத்தாக எண்டாயிருச்சா? நான் சொன்ன பிளான். ஐயோ ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் டக்குன்னு நம்ம ஜின்னை தூக்கி சுட்டுறாரு. ஹே ஆரம், என்ன பண்ணிகிட்ருக்க ஆரம், கீழே இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப ஷை ஆகுனா இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு ஐயோ என்ன ஒரு ரொமான்டிக்கான மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா, அந்த மாதிரி சிரித்தான். இந்த மாதிரி சிரிக்கிற நம்ம ஜேகப்பை நம்ம ஃபிலிக்ஸ் பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு என்னத்தை அந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஹஸ்பண்ட் ஒர்க்கை முடிச்சு வந்துட்டேனே, என்னோடய திங்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போகணும் அப்படிங்கிற திங்கிங்கில் இல்லை அவளுக்கு. ஃபிலிக்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என் கூட ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து ஜேக்கப்பை கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நம்ம ஜின்னு தான் ஆராம் ப்ளீஸ் இறக்கி விடு. சுகா எல்லாருமே என்ன தான் பார்க்குறாங்க, மேட்ஸ் கூட என்ன தான் பார்க்குறாங்க, இறக்கி விட ஆராம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஷை ஆகுறாரு. இந்த மாதிரி ஷையானா அந்த ரூமுக்குள்ளே அந்த ஹாலுக்குள்ளே நம்ம மீனும் ஜங்குக்கு வராங்க. என்ன மாதிரி வந்தால் நம்ம டேடா ஐயோ என்ன ஒரு ரொம்ப பண்ணுறா, ஹயா அங்கே செமையாக இருக்குது அப்படின்னு இல்லை நான் ஒரு போஸ்க்கு பிக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக பிக்கலாம் அவர் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துட்டா டேயா நீயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப ஷையானா ஐயோ எதுக்கு இந்த மாதிரிலாம் ஷையாகிறீங்க, என்னம்மா ஒரு லுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வளைச்சி வர பிக் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் டக்குன்னு அந்த மொபைலை பிடுங்கவும் ஹே ஜங்குக், மேமா ஒன்றும் இல்லை மேமா, மொபைலை தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைலை கேட்கவும் உனக்கு என்ன ஒர்க், 2 பேரும் ஜாலியாக இருக்கிற ப்ளேஸில் உனக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா மாமா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குடா விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணால் நேராக நம்ம ஜங்குக்கிட்டே அவரோட ரூம்க்கே இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போய் ரூம்குள்ளே புஷ் பண்ணி தள்ளிட்டு புள்ளுங்க காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் மெயின் பண்ணுறேன், நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து செக் பண்ணுவேன். ஓகே மாமா டிகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ சொன்னால் நான் கேட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு ட்ரெஸ், இந்த வெளியெல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்டு கூட வெளியே போவாங்களா அந்த மாதிரி காலேஜ் ட்ரெஸ்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் ஆகி விண்டோ வழியே ஜம்ப் பண்ணி வெளியே போயிட்டார். நீ ரூம் டோரை தானே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனால் கண்டுபிடிப்பேன், நான் விண்டோ வெளியே போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விண்டோ வெளியே ஜம்ப் பண்ணி ஹாரி அவரோட ஹவுஸுக்கு வெளியே தான் நிற்கிறாரு. அவரு கூட பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு தான் காலேஜ் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவரோட ரூமில் அவரோட காலேஜ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ நம்ம ஜின்னும் ஆரம்பிட்டான். நம்ம ஜின்னை அப்படி தூக்கினபடியே நேரம் ரூமுக்கே வந்துருப்பாரு. ஏன் ஆரம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, திட்ட சொல்ல என்னை அந்த மாதிரி திட்டுற, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுற, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஜின் இப்படி பேசுனா ஐயோ ஜின் நீ கொடுத்த பிளான் செம்ம தெரியுமா, அந்த ட்ரெண்ட் எங்களுக்கே கிடச்சிருச்சு. அப்புறம் ஐ எம் ரியலி சாரி, ஒரு எமோஷ்னலாக ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னை அப்படி கீழே இறக்கி விட்றாரு. இந்த மாதிரி இறக்கி விட்டா இதை அங்கே வச்சே சொல்லியிருக்கலாம்ல, நான் டின்னர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி டின்னர் ரெடி பண்ணு, கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னுமே கீழே வர்றாரு. கீழே வந்துட்டு நம்ம சுகா கிட்ட சொல்கிறாரு டின்னர் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜிமினா நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரூம் கொரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். சுகாவுமே ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் நம்ம ஜிமினா தான் எனக்கு நிறைய காலேஜ் ஒர்க்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லை ஒரு 2 டேஸ் நானும் ஜங்குக்குமே அதர் பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது, அதனால டேயை நீயே கொண்டு காலேஜில் விட்டுட்டு சேஃபாக காலேஜ்லேருந்து கூட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்போ நீங்கள் கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்கவும் இன்னொரு 2 ஹவர்ஸ் கழித்து நாங்கள் 2 பேருமே கிளம்புறோம், டேக்கு இது தெரியாது ஓகேயா, டே சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா லக்கேஜ் அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காரு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு பிளேஸை செக் பண்ண போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது சேஃபானுங்கிற மாதிரி அதை நம்ம வீமின் தான் செக் பண்ண போவாங்க. அதுக்காக நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிமினாவா அந்த ரூமை விட்டு அப்படி வெளியே வந்தோம். டே கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் நான் ரெடி ஆகிட்டேன், 1 மினிட் டே என்ன பண்ணுறானுங்கிறத பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி ரூம் டோரை நம்ம ஜங்குக்கு நாக் பண்ணுறாரு. டயாங்
டேங் டோரை ஓப்பன் பண்ணு, டயாங் டயாங் அப்படிங்கிற மாதிரி நாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாத மூமெண்ட்டை பார்த்துட்டு கடுப்பாகி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டான். நம்மகிட்டே உள்ளே இல்லை, காலேஜில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஃப்ளோரில் அங்கிட்டு இங்கிட்டுமா கழட்டி போட்டிருக்காரு. பேக்கை ஒரு பக்கமாக தூக்கி போட்டிருக்காரு, ஷூ சாக்ஸ் எல்லாம் வேறு பக்கமாக தூக்கி எரிஞ்சிருக்காரு. வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு விண்டோ வெளியே போன மூமெண்ட்டையுமே நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. உனக்கு என்ன துணிச்சல்டா, உன்னை காலேஜ் ஒர்க்கை பண்ண சொன்னால் விண்டோ வெளியே போயிட்டே நீ உன்னை அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே வெளியே வந்தா. டே விட்ரா, நமக்கு இப்போ வேறு பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஹயாங் அவனை கவனிச்சிக்கலாம். இப்போ அவனை ஃப்ரீ பண்ணி விடு. அவன் எங்கே போயிருக்க போகிறான்? அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஜாலியாக ப்ளே கிரவுண்டில் விளையாட போயிருப்பான் மற்ற பர்சன்ஸ் கூட. விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் எல்லாருமே அவனுக்கு ஒவ்வொரு செல்லம் கொடுத்து வச்சுருக்கீங்க. நாளைக்கு பாருங்கள் அவ்வளோ வரையுமே எதிர்த்து நின்று பேச போகிறான். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் திட்டினபடியே கோவமாக நேராக வெளியே போகிற இந்த மாதிரி பண்ணோம். ஜிமினாவுமே நம்ம ஜங்குக்குமே ஒரே காரில் தான் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணோம். டின்னர் ஒர்க்கு எல்லாத்தையுமே நம்ம சுகா, ஜெயகப்பு, ஜின்னு 3 பேருமே ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மேட்ஸுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம டை சைடு தான் கட்டுது. நம்ம டை ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. அதே பிளேஸ்க்கு தான் ஹாரி கூட போயிருக்காரு. அங்கே போயிருந்துக்கிட்டு ஃபுட்பால் தான் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. ஜாலியாக அவரோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் விளாண்டுட்ருக்க மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை கேட்டான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இந்த 2 days இந்த ஜங்கு கூட தொல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஜங்கு கூட தொல்லை இருக்காடா? என்னடா அவன் மாமாவுக்கு மரியாதை குறையுது அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்டான். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். ஏண்டா, நான் காலேஜ் தானே படிக்கிறேன், இந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூட வெளியே வரக்கூடாதுன்னா அது எப்படி? நான் கிளப்புக்கா போகிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா இவ்வளோ கோவமாகுற? ஆமாண்டா, ஹவுஸை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டான். அப்புறம் எப்படிடா வெளியே விட்ட? விண்டோ வழியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் 2 days இந்த பிளேஸ்லேயே இருக்க மாட்டான். ஹாப்பி, நான் நினச்சதெல்லாம் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி ஜாலியாக ப்ளே பண்ணி விளாண்டுட்ருப்பாரு. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஹவுஸ்குள்ளே சும்மா அப்படியே ப்ளே கிரவுண்டில் விளாண்டா தூசியாக அந்த சகதி அது இதுன்னு ட்ரெஸ் முழுக்க டேமேஜ் ஆகி தானே வருவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட அந்த ஒரு லுக்கில் தான் உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிறதா அவ்வளோ பாய்ஸஸுமே நோட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸுமே நோட் பண்ணிவிட்டு என்னட்டே எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ப்ளே பண்ணி விளையாட ப்ளே கிரவுண்ட் வரைக்கும் போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்கிறாரு. சரி போ, ரொம்ப எங்கேயும் அடிப்படலல்ல, ட்ரெஸ்லாம் என்ன இவ்வளோ டேட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ப்ளே பண்ணி விளாண்டோம். அது இன்னைக்கு ரொம்ப அந்த பிளேஸ் ஒரு மாதிரி டேட்டியாக இருந்துச்சு, அதான் ட்ரெஸ்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஸ்டெப் ஏறுதாரு. சரி சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடா, உனக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்காண்டி யாரும் வெயிட் பண்ணாண்டா, எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. இருந்தாலுமே நம்ம டேக்காக அவ்வளோ விரும்பி வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். டைமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி வர ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணப்படி கீழே இறங்கி வரவர், நான்டா அப்போவே சொன்னோம்ல ஒருத்தருக்காக எல்லோரும் ஏன் வெயிட் பண்ணணும், அதெல்லாம் என்ன பேட் பிஹேவியர், அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வேகமாக வந்து ஃபுட்டை எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்றத பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு, சரி சுகா அவனுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது கேட்டு வேணுங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே ரொம்ப செல்லமாகவே எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. கோவப்பட்டு திட்டுற ஆரமும் நம்ம ஃபிலிக்ஸும் கூட தான் ரொம்ப கேர் காட்டுறாங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே 2 days கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. 2 daysமே நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பார். 2 days முடிஞ்சு காலேஜை விட்டு ஹவுஸ்க்கு என்ட்ரானா ஹால்லேயே நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே சேட் ஆகுறாரு. இந்த மாதிரி சேட் ஆனபடியும் வேகமாக ரூமுக்கு போயிடலான்ங்கிற மாதிரி நம்மகிட்ட வேகமாக போனோம். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா, என்ன பண்ணுறீங்க மாமா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜங்குக் அப்படியே புஷ் பண்ணி திருப்பி நிற்க வைக்கிறாரு. எங்கடா போனா அன்னைக்கு? எங்கே போனா? காலேஜ் ஒர்க் பண்ணுன்னு ரூம்குள்ளே கொண்டு விட்டா விண்டோ வெளியே போயிருக்க, எங்கே போன நீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்மகிட்டே கொஞ்சம் காண்டாகி நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு, என்னையே திட்டுறீங்க, எதுக்காக என்ன திட்டுறீங்க? நான் சும்மா ப்ளே பண்ணி விளையாட போனேன், அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க?
என்னோட பேரண்ட்ஸ் தான் அதை கேட்கணும். என்கிட்ட இப்போ நான் என்ன ஆச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத அவங்க தான் முதல்ல என்கிட்ட கேட்டு என்ன வார்ன் பண்ணணும். சும்மா சும்மா என்ன நீங்கள் என்ன திட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுனா இதை கேட்டு ஜங்கு காண்டாகி, நான் தான் முன்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ட்டு தெரியுமா தெரியாதா? ஆ அப்போ நான் தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக பேசுனா, அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க, எப்போ கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்கு காண்டாகிம், போனா படு உனக்கு gift கொண்டு வந்திருக்கேன் கொடுக்கலான்னு நினச்சேன், நீ பேசுகிற பேச்சுக்கு உனக்கு கிஃப்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, ஐ கிஃப்டா அதிர்சிட்டிக்கு வேற போனாங்களே என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜங்குக் மாமா என்ன எனக்காக வாங்கிட்டு வந்த? மாமா மாமா சாரிடா என்னடா வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்கு கூட ஷோல்டர்கிட்ட அப்படியே உரசிக்கிட்டு இருக்காரு, சுரண்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா சிரிச்சா, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதை பார்த்து நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி வாங்கினா அது செம்ம வெயிட்டாக இருக்குது. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது என்ன கிஃப்ட்னு தெரியல செம்ம வெயிட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது எல்லாமே புக்ஸாக இருக்கும். இதை பார்த்து ரொம்ப ஆர்வமாக ஹாப்பியாக வாங்கினேன் நம்மகிட்ட செம்ம கடுப்பில். காலேஜில் கொடுத்துருக்க புக்ஸு என்னால் ரீட் பண்ண முடியல, இது வேறையா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்க பார்த்துட்டு, உங்களோட செலக்ஷன் கிஃப்ட்டு செம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடுப்புலேயே அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா இந்த மாதிரி அவனை பாடாப்படுத்திகிட்டு இருக்க? இதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்த, அவன் எவ்வளோ காண்டா போகிறான் பாரு, விடு ஐயா அவன் அப்படி தான் காண்டாவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கும் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போவார். இந்த மாதிரி போனால் இப்போ நம்மகிட்ட அதே மாதிரி தான் நம்ம விண்டோ வழியாகவே ஜம்ப் பண்ணி போயிடலாங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விண்டோ வழி அப்படி இறங்குவாரா, இந்த மாதிரி இறங்குற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. கீழே நின்று இந்த மாதிரி கீழே நின்று நோட் பண்ணுறத நம்மகிட்டே நோட் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு பொறுமையாக பெட்ஷீட்டை பிடிச்சி கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு ஐயோ என்ன இறங்கியாச்சு, இருந்தாலும் நம்மளோட ஃபீட்டு ஏன் கீழே படவே மாட்டேங்குங்கிற மாதிரி கீழே குனிஞ்சு பார்க்குறவர் இப்போ பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி கீழே குனிஞ்சிட்டு என்னடா இறங்க மாட்டேங்கிறோம் ஒரு வேளை பெட்ஷீட்டை விடலையோ அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா இப்போ தான் நம்ம ஜங்கு கூட பாடி டச் ஆகிற ஃபீலுக்கு அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்த்தா நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி, மாமா என்னம்மா பண்ணுறங்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், சும்மா சும்மா ஏன் இப்படி நீ வர்ற, அட ஸ்டெப் வழியாக கீழே இறங்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே அப்படியே ப்ராடஸ்டலே தூக்குனபடி நேராக ஹவுஸ்குள்ளே தூக்கிட்டு மாமா என்னடா பண்ணுற எப்படிடா தூக்கிட்டு போகிற இறக்கி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஸ்டக்கிள் பண்ணால் இருந்தாலுமே நம்ம ஜொங்கு கூடல ப்ராடஸ்டர்லேயே தூக்குனபடி நேராக கொண்டு வந்துட்டு அவரோட சேரில் வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக காலேஜ் ஒர்க்கை பண்ணடா அப்படிங்கிற மாதிரி திட்டவும் நம்மகிட்ட வேறு வழி இல்லாமல் அப்படியே நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தோம். இப்படி நோட்ஸ் எழுதிட்டு இருக்க நம்மகிட்ட ஸ்லீப்பிங் ஆகுது, அப்படியே தூங்கி கீழே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜொங்குக்கிட்டோம் அப்படியே புஷ் பண்ணி இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா ஏன் மாமா என்ன பாடா படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுனா ஜொங்குக்கு அப்படியே பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துட்டு இது தப்பாக எழுதுற அதை தப்பாக எழுதுற ஒழுங்கா எழுதுங்கிற மாதிரி நம்ம டேக்கு கிளாஸ் எடுத்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயோ காலேஜில் தான் இவன் தொல்லை தாங்க முடியலன்னா ஹவுஸ்லேயே முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலையே தூங்கி விழுந்தபடியே அந்த ஹோம் ஒர்க்ஸ் அவ்வளோத்தையுமே சப்மிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு இருந்தா இது நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணால் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கவர் கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் ஆனால் பக்கத்தில் அப்படியே உட்காந்துருந்துட்டு காஃபி மட்டும் எப்படியும் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காரு. எழுந்துக்கோ. ஐயோ மாமா ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துனா டேண்டா காஃபியை குடி, ரொம்ப தேங்க்ஸ் மாமா எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காஃபியை வேறு ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு அந்த கிளாஸ் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் நோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி நோட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதிட்டேன், ஒழுங்காக இனி எல்லா ஒர்க்குமே பண்ணுறேன். நான் நைட்டு இனி ஒரு ரூமில் வந்து செக் பண்ணிவிட்டு தான் ஸ்லீப் பண்ண போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அங்கேருந்து பார்க்கவும் மாமா உன் தொல்லை ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டிட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் ரூமை தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா ஃபிலிக்ஸ் செம்ம டென்ஷன்லேயே உட்காந்துருக்காரு. இதை நம்ம ஜேக்கப் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஃபிலிக்ஸே இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கம்பெனியில் ஏதோ ஒரு பர்சன்ட் எங்களுக்கு
எட்ரடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யார் அந்த ஸ்பை வேலை பார்த்துட்ருக்காங்கிறது தெரியல. நானும் கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அந்த பர்சன் சிக்கின மாதிரி தெரியல. இப்போ நான் அந்த ப்ராஜெக்டை வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் கூட யாரை என்னோட சப்போர்ட்டுக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிற மாதிரி ஒரு பர்சன்ட் என் கூட வேணும். அதாவது எனக்கு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி ஒரு பர்சன்ட் என் கூடயே வேணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் என் கூட இல்லை. என்ன பண்ணேன்னு தெரியல. யாரை நம்புறதுன்னு தெரியல. இப்போ ஒர்க்கு வர இன்னும் 2 டேஸில் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டென்ஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொன்னால், நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொன்னான். ஹவுஸில் அமைதியாக இரு. ஹவுஸ் ஒர்க்கே உனக்கு நிறைய இருக்குது. ஓகே, கம்பெனி ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். என்னோடய டென்ஷன் என்னோட போட்டோம். நீ ஒர்க்கை மட்டும் பாரு. நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா சரி ஓகே, நீ டென்ஷன் ஆக்காத, ஹயாங் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்பும் ஃபிலிக்ஸும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஜின்னுமே அதே டென்ஷனில் தான் நின்றுட்டுருக்காரு. இப்படி நின்றுட்டுருக்கிறத நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆரமாக அப்படியே ஒரு ட்ராயிங்காகவே வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் பால்கனியில் நின்று டென்ஷனில் இருப்பாரா, அந்த லுக்காக ரொம்ப மாசான லுக்காக நம்ம ஜின்னு ட்ராயிங் பண்ணுவார். இந்த மாதிரி டென்ஷனில் இருக்கிற நம்ம ஆரம் திரும்பி நம்ம ஜின்னை நோட் பண்ணால் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோவமாகி வேகமாக வந்து ஜின்னோட ஹேண்ட்ஸில் இருக்க நோட்டை வாங்குறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஜின்? எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு நோட்டை எடுத்து ஒரு பென் எடுத்து எதையாவது கிறுக்கிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன டென்ஷனில் இருக்கேங்கிறது உனக்கு தெரியுதா? ஆரம், நீ தானே டென்ஷனில் இருக்க. இதில் எனக்கு என்னடா பிரச்சனை? நான் உன்னை வந்து கேட்டாலே எனக்கு ஹெல்ப் வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். அப்புறம் எதுக்குடா நான் உன்கிட்ட வந்து அதெல்லாம் கேட்கணும்? எதுக்காக இப்போ என்னோடய ஹேண்ட்ஸில் இருக்க திங்ஸை இப்படி தூக்கி எறிகிறேன்? அது என்னோடய புக், என்னோடய நோட், என்னோடய பென்ஸ், என்னோடய ட்ராயிங் திங்ஸ். ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு கொஞ்சம் கோமா பேசினா, இங்கே பாரு ஜின், நீ இன்னும் சைல்டாகவே ப்ளே பண்ணிகிட்ருக்க. ஒரு கம்பெனி சிஓட ஒய்ஃப் மாதிரி நீ நடந்துக்க மாட்டேங்கிற. நீ அன்றைக்கி கொடுத்த பிளான் ஓகே, ஆனால் எனக்கு இன்னும் அந்த பிளான் பத்தாது. இன்னும் நம்ம என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. அதுலேயும் முக்கியமாக ஏன் முன்னாடி இந்த மாதிரி சைல்டிஷாக ட்ராயிங் பண்ணி விளையாடாத அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படி போய் பெட்டில் பட்டுப்பார். எல்லாருக்குமே அந்த யார்டா அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் தான் இருக்கும். ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக எண்ட் பண்ணணும். அந்த டென்ஷன்லேயும் இந்த மாதிரி ஆரம்படுத்து ஸ்லீப் பண்ணோம். நம்ம ஜின் அப்படியே தூக்கி எரிஞ்சிருப்பார்ல, அந்த புக்கை போய் அப்படியே எடுக்கிறாரு. அந்த நோட் புக் அப்படியே எடுத்துகிட்டு அதில் இருக்க ஆரம்போட பிக்கை நோட் பண்ணிவிட்டு எப்போ தான் என்ன புரிஞ்சுப்பியோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஆரம் பக்கத்துலேயே நம்ம ஜின்னு வந்து ஸ்லீப் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி தான் ரொட்டீன் ஒர்க். எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிருந்தாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ ஹவுஸில் தான் ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜின்னு, சுகா, ஜேகப்பு 3 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தோம். சரிடா, லஞ்சு கொண்டு போக டைம் இருக்குல்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லவும் ஜின் அப்படியே அவருக்கு பிடிச்ச ட்ராயிங்கை பண்ண ஆரம்பிப்பார். அமைதியாக அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சுகா தான் அப்படியே இப்போ வந்து ஹவுஸில் யாருமே கிடையாது. இவங்க 3 மெம்பர்ஸ் கொஞ்சம் பாடி கார்ட்ஸும் கொஞ்சம் மேட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் கூட ஒர்க்குக்கு வெளியே போயிடுவாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இருக்கிறதுனால அவங்க டயத்தை ஃப்ரீயாக இருக்க டயத்தில் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே வெளியே போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சுகா அப்படியே அந்த மியூசிக்லாம் கொஞ்சம் வால்யூம் ஏற்றி சாங் ப்ளே பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாரு. சுகா சாங் ப்ளே பண்ணதுக்கு தப்பில் நம்ம ஜேக்கப் டான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை ட்ராயிங் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு, வாவ் செமடா, 2 பேரும் நீங்கள் பண்ணுற மூமெண்ட் செம்மையாக இருக்குது. அதே லுக்கில் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள், நான் அப்படியே ஒரு ட்ராயிங் பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம சுகா பாடிக்கிட்டு இருக்கிறதும் ஜேக்கப் டான்ஸ் ஆடுறப்படியே ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சி அவங்க அப்படியே ஜாலியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சாங் சூப்பராக இருக்குது சுகா, நீ நல்லாவே அழகாக சாங் ப்ளே பண்ணனுங்கிற மாதிரி ஜின் சொன்னான். ஐயோ, உன்னோட ட்ராயிங் செம்மையாக இருக்குடா, அப்படியே ரியலாக பிக்கட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப்பும் சுகாவும் அந்த ட்ராயிங்கை நோட் பண்ணி பேசினோம். ஸ்டெப்பு செமையாக இருந்துச்சு. என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு ஏதோ டான்ஸில் ஸ்டெப்லாம் சொல்லி கொடுக்கணுமாமே, கொஞ்சம் சொல்லி கொடுறா, நீ சொல்லி கொடுத்தா சீக்கிரம் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஜாலியாக அவங்க பாட்டுக்கு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி ஹவுஸில் இருக்காங்க. இப்போ காலேஜில் தான் காட்டுது. காலேஜில் இப்போ அப்படியே நம்ம ஜொங்கு கரெக்டாக டேயோட கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரானா ஹாரி 2 பேருமே கிளாஸில் இல்லை. இது நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எங்கே போனான் இவன், கிளாஸ் டயத்தில் எங்கே போய் தொலைஞ்சான், நம்ம கிளாஸ்னு எங்கேயும் போக மாட்டானேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு 2 பர்சன்ஸ் இங்கே இல்லையே எங்கேங்கிற மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டான். அவங்க 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கே என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டான். காலேஜில் வந்து மாடலிங் ஒர்க்குக்காக
மாடல் மாதிரி ட்ரெயின் பண்ணதுக்கு ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. மாடல் மாதிரி நடக்கிறது, மாடல் என்ன பண்ணுவாங்களோ அதேமாரி அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்கள்ல எப்படி எப்படி பண்ணணுங்கிறத, அதை டீச் பண்ணதுக்கே ஒரு ப்ரொஃபஸர் உண்டு. நம்ம டேக்கே மாடல் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு எய்ம். அதனால அந்த கிளாஸில் நம்ம டே ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஜங்குக்கோட கிளாஸை தவிர மற்ற எல்லா டயத்துலையுமே ஃப்ரீ கிடைக்க சொல்லலாம் அந்த கிளாஸில் போய் அட்டன் ஆவார். இன்றைக்கி அந்த டயத்தில் ஜங்குக்கோட ப்ரீடு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஜங்குக் வந்திருப்பாரு. இந்த மாதிரிட்டே அந்த கிளாஸில் மாடலிங் ஒர்க்கை டீச் பண்ணதுக்கு போயிருக்கானுங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறது கேட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் நேராக அந்த ரூம்க்கே வராரு. இந்த மாதிரி வந்தால் மாடல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்கில் தான் நம்மகிட்டே வேர் பண்ணியிருக்காரு. வேர் பண்ணிவிட்டு மாடலாக பேசுகிறது, ஸ்பீச்சு, அப்புறம் வாக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் நம்மகிட்ட வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் செம்ம ஹாட்டாக தான் இருக்குது. மாடல்ஸ் எப்படி வேர் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி வேர் பண்ணபடி தான் ஹாரிக்கிட்ட வந்து நிற்காரு. இந்த லுக் செம்மையாக இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் எப்படிடா வாங்கின? நேற்று ஈவினிங் தான்டா என் ஹயாங் வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட நேமை சொல்கிறாரு. நீ என்ன கேட்டாலுமே உன் சுகா ஹயாங் இப்படி வாங்கி கொடுக்குறாரு. ஹவுஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? இது எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு பேரண்ட்ஸை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்தா சரி டேங் இது உன்னோட டைம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி டீச் பண்ண வந்திருப்பாங்கள்ல, எல்லாருமே ஒவ்வொருத்தரோட நேமுக்கு ஏற்றபடி கூப்பிட அவங்க பண்ணுறாங்க. இப்போ டேயோட நேமை சொல்லி கூப்பிடவும் ஹாரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த நம்ம டே தான் அப்படியே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து வாக் பண்ணதுக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி வாக் பண்ண சொல்லி கொடுத்தா நம்ம டே அவங்க எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட்டை நோட் பண்ணியிருப்பார்ல, அவருமே அழகாக வாக் பண்ணி அப்படியே நடந்து வந்து நிற்கிறாரு. செமட்டையா நீ டக்குன்னு கேட்சப் பண்ணிட்ட, இப்படி தான் வாக் பண்ணணும், இந்த மாதிரி நீ வாக்கை டெய்லியுமே ட்ரை பண்ணு, லுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டே பண்ண அந்த மூமெண்ட்டை பார்த்து செம்மையாக அந்த ப்ரொஃபஸர் பேசிக்கிட்டே கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்தால் டேக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுந்து அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் மற்ற எல்லாருமே ரொம்ப ஷாக்கானா டேயுமே ஷாக் ஆகி அது யாருடா என்ன இப்படி வந்து ஸ்லாப் பண்ணானுங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக்கு செம்ம கடுப்பில்லை. டே இப்போ வேர் பண்ணியிருப்பார்ல ட்ரெஸ், அதை நோட் பண்ணுறாரு. அது ஹாட்டாக இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு செம்ம கடுப்பில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னத்துக்கு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லலை. அது கொஞ்சம் மாடலிங் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ், கொஞ்சம் ஜெஸ்கிட்ட வரைக்கும் கீழே இறங்கி இருக்கிற மாதிரியும், ஹேண்ட்ஸ்லாம் இல்லாத மாதிரியும், அப்புறம் ஹிப்புக்கிட்ட கொஞ்சம் தெரிகிற மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டார்க் கலர் ஷர்ட். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ பேருமே டேயை பார்க்குற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அவர் வச்சுருக்க இன்னொரு ஷார்ட் எடுத்து டேயோட பாடியை கவர் பண்ணுறாரு. உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி இப்படி ஷார்ட்லாம் வேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்ப நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக டேயை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறது. இந்த மாதிரி இழுத்துட்டு போனேன். ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற, ஜங்குக்கு என்ன பண்ணுற, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த காலேஜில் மாடலிங் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அதை தானே நான் ட்ரெயின் பண்ண வந்தேன், இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பயங்கரமாக கத்திக்கிட்டே வந்தா உனக்கு என்ன துணிச்சல்டா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு காலேஜ்லேருந்து ஹவுஸ்க்கு கூட்டு வந்துடுவார். இந்த மாதிரி கூட்டு வந்தேன். இப்போ ஹவுஸில் எல்லாருமே இருக்காங்க. டேயை கொண்டு வந்து ஹாலில் விட்டுருக்காரு. இந்த மாதிரி விட்டால் நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு எல்லோரும் என்ன பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அந்த காலேஜில் எல்லாருமே ஒவ்வொரு கிளப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மாடல் ஆகணும்னு ஒரு ஆசை, அங்கே டீச் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால நான் அதில் போய் ஜாயின் பண்ணேன். இதில் என்ன நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அதை நோட் பண்ணிவிட்டு, சுகா தானே ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, அதனால சுகா நோட் பண்ணிவிட்டு அவன் சொன்னதில் என்ன தப்பு, அவனுக்கு ஒரு மாடல் ஆகணும்னு ஆசையாக இருக்குங்கிறான், அடங்கு டீச் பண்ணுறாங்க, அதை கற்றுக்கணும்னு கற்றுக்கிருக்கான், இதில் ஏன் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா டேக்கு சப்போர்ட்டாக பேச வந்தால் இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாலலாம் டேயை இந்த மாதிரி பொசிஷன்லாம் பார்க்க முடியாது, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ஸ் கூட க்ளோஸாக ஆக்டிங் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நம்ம டே காண்டாகி இங்கே பாரு ஜங்குக்கு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் எனக்கு பிடிச்ச ஒர்க்கு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசினா அங்கே பாரு டே என்னை நல்லா பாரு, உனக்கு இன்னும் ஏஜ் ஆகலை, நீ சைல்டு ஏஜ், சரி காலேஜ் இயர் முடியுதுன்ட்டையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு போன்னு சொல்லி தான் உன் பேரண்ட்ஸ் கூட மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. நான் தான் காலேஜ் படிக்க தாண்டி நீ ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மேரேஜை பிரேக் பண்ணேன். ஆனால் நீ பண்ணிகிட்ருக்க பிஹேவியர்லாம் பார்க்க சொல்ல நீ வந்து ஏன்டா என்னை ஃப்ரீ பண்ணி வச்சுருக்க, நீ ஃப்ரீ பண்ணி வச்சா நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேங்கிறது மாதிரி என்கிட்ட நீ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க,
எனக்கு அந்த ஒர்க்கு பிடிக்கல. நீ மாடலிங் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நீ பிறகு ஸ்டடி முடிச்சுட்டு நான் மாடல் ஆவேங்கிற மாதிரி மாடல் ஒர்க்குக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போகிறாரு. இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்? நான் மாடலிங்காக தான் ஆவேன், நான் ஒரு மாடலாக தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கோமா பேசினா நம்ம ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போகிறாரு, அடிக்கிற மாதிரி போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ வெறுமே கிரிப்பை பிடிச்சா, என்ன 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 அடிக்க வர நீ? நான் இப்போ என்ன சொல்லிட்டு நீ என்ன எப்படி நீ பனிஷ் பண்ண வர? அதெல்லாம் முடியாது, நான் மாடலிங் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரா. அந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாகி, என்னாஃப்டே இதுக்கு மேலே ஏதாவது வாயை திறந்து பேசுனேன்னு வச்சுக்கோயேன், நான் அப்புறம் என்ன மாதிரி உங்ககிட்ட பேசுவேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 2 டேஸில் எனக்கும் டேக்கு மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணுங்கள். அவன் 2 டேஸும் காலேஜுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ரொம்ப ஷாக் ஆகி, என்ன மாமா பேசுகிற? உனக்கு என்ன பைத்தியமா மாமா? ஏன் மாமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்போ உனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வியா? ஆமாண்டா, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன். நீ மாடலிங் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஸ்டடி என் பண்ணியா உன்னோட ஹையங்கோட கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போறியா? அதை வேணால் பண்ணதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன். மாடலாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். இன்னும் ஒரு பர்சன்ட் பக்கத்தில் க்ளோஸாக நின்று ஆட் பண்ணுற ஒர்க்கை நான் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற